and the masters of the universe. நான் ஆடம், இட்டானியாவின் இளவரசன், கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி, எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் 3 பேருக்கு தான் தெரியும். அவங்களும் என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலிமெண்ட் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். இந்த தடவை பிரச்சனை பண்றதுக்கு இந்த கல்லு நமக்கு உதவியா இருக்கும். நிச்சயமா ஏற்படுத்தும் எஜமானரே, நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். மந்திர கல்லு, எங்கள் கட்டளையை உடனடியாக நிறைவேற்று. கண்ணை விட கை வேகம் தான் அதிகம். எதுல இருக்குன்னு சொல்லுங்க. toonworldtamil.blogspot.com. இல்ல இளவரசி, இதோ இந்த கையில இருக்கு. சரியா சொன்ன மாயன், கண்ணை விட உன் கை வேகம் தான் அதிகம். இதை எப்படி பண்ணீங்க? மெஜிஷியன்ஸ் எப்பவுமே ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. சரி, உங்களோட இந்த புது கண்டுபிடிப்பு என்னன்னு எனக்கு சொல்றீங்களா வீரா? என்னோட இந்த புது கண்டுபிடிப்பான இந்த கருவியை வச்சு வானிலையை கட்டுப்படுத்தலாம் மகாராஜா. இத வச்சு மேகமூட்டமான வானத்தை தெளிவாக்கிடலாம். எங்க இதோட செயல்முறையை பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? அதான் எனக்கும் எதுவும் புரியல அரசு. என்னோட இந்த கருவி புயலை ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை. எனக்கு இதுக்கான காரணம் தெரியும். அந்த மந்திரக்கல்லா தான் இருக்கு. என்ன மந்திரக்கல்லா? இதெல்லாம் நான் கதையில தானே கேட்டிருக்கேன். இல்ல, அப்படி ஒண்ணு இருக்கு. அது தீய சக்தி கையில இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது யார் கையில போயிருக்கோன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். போலாமா வரிப்புலி? பெரிய ஆபத்து எதுவும் இல்லைன்னா பேசாம இங்கேயே இருந்துறேன் இளவரசே. இளவரசே, கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. புயல் வீச ஆரம்பிச்சிடுச்சு.
இட்டாலியா சீக்கிரமே உருக்குலைய போகுது. அதுக்கப்புறம் நான் தான் சக்தி வாய்ந்தவன். நாமன்னு சொல்லுங்க எஜமானரே. நீ உன் வேலையை ஒழுங்கா முடிச்சாதான் இதுக்கு தகுதியானவ. ஒரு சின்ன குழப்பம் எவ்வளவு பெருசா உருவெடுக்க போகுதுன்னு பாருங்க. கதையில குறிப்பிட்டு இருக்கிற மாதிரி அந்த மந்திரக்கல் தீப்பிழம்பு இருக்கிற இந்த இடத்துல தான் இருக்கணும். இந்த பகுதி மக்களோட தீ கோவிலுக்குள்ள அந்த ஸ்கெலிட்டார் வந்திருக்கணும். தீ மக்கள்னு இருக்காங்களா என்ன? பயங்கரமான காட்டுவாசி. அவங்களுக்கு வெளியாட்களை கண்டாலே பிடிக்காது. இந்த மிருகம் என்ன இவ்வளவு கோபமா வெளியே வருது? ஏதாவது பண்ணுங்க ஹீமன். இப்ப கவனிங்க, மின்சாரம் நமக்கு எப்படி உதவுதுன்னு. ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நாம அந்த கோயிலுக்கு உடனே போயாகணும். பிரஷரை அதிகப்படுத்து லீலா. உடனே செய்றேன்பா. மந்திர கல்லே, நான் சொன்னதை செய். லீலா, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. பலமான காத்து என்ன தள்ளிவிட்டா மாதிரி இருந்தது. நெருப்பு அணைக்க முயற்சி பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். நம்ம வீடுகள்ல இப்படி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. நம்மளோட எல்லா பொருளுமே போயிடுச்சுப்பா. இதுக்கெல்லாம் காரணம் மகாராஜாவும் வீராவும் தான். நீங்க என்ன சொல்றீங்க? அவர்களுடைய நவீன கண்டுபிடிப்பெல்லாம் இட்டாலியாவோட முன்னோர்கள் கோபத்தை கிளறிடுச்சு. அந்த கோபத்தை தணிக்க ஒரே வழி இதுக்கு காரணமானவங்களை தண்டிக்கிறது தான். இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இவங்க சொல்றது சரிதான். நாம நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது? நாம உடனே செயல்பட்டாகணும், இல்ல முன்னோர்கள் நம்மளை அழிச்சிருவாங்க. பழங்காலத்துல மிக மோசமான தண்டனை எதுன்னு சொல்லுங்க. அழிஞ்சு வர தீய சக்தி. அப்பா, அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல? தெரியும். அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க. இதுதான் அந்த கோயில். ஆனா அந்த மந்திரக்கல் எங்க இருக்கு? இதத்தான் நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களா? எலும்பா, ரோபோட்ஸ் தாக்குங்க. எலும்பா, என்னை எதிர்க்க இதெல்லாம் அனுப்பாத. ஏய்! பொம்மனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுங்களை நான் அழிக்க போறேன். மகாராஜாவே, நம்மளுடைய முன்னோர்கள் காட்டின பாதையிலிருந்து நீங்க தவறிட்டீங்க. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேனே. எங்க மேல விழுந்த சாபத்துக்கு நீங்க தான் காரணம். இது அந்த சூனியாவே தான். நாங்க எங்களை காப்பாத்தியே ஆகணும். நீங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அந்த ஹாரக என் கையில கொடுங்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. இதை பயன்படுத்தாதீங்க, இது ரொம்ப ஆபத்தானது. அவளை நம்பாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவ நல்லவில்ல. முட்டா, இதால என்ன தடுத்துற முடியும்னு நினைக்கிறியா? அதை என்கிட்ட கொடு. இந்த ஹோராக்கு வளர்ந்து எல்லாரையும் அழிச்சிரும். இனி அவங்க யாரையுமே காப்பாற்ற முடியாது. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. அது என்னது? இது பேரு ஹாரக். இதை வச்சுதான் பழைய காலத்துல குற்றவாளிகளை தண்டிப்பாங்க. அவங்கள ஒரு அறைக்குள்ள வச்சு பூட்டிடுவாங்க. அதுக்குள்ள இந்த ஹாரக் வளர்ந்து காத்து கூட இல்லாத அளவுக்கு பண்ணிடும். என்ன கொடுமை இது? அதை விட மோசமானது, நமக்கு இது நடந்தா நம்மளால அதை தாங்கிக்கவே முடியாதே.
இதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இதை அழிக்க வேற ஒரு திட்டம் இருக்கு. என்னால இந்த பக்கமா அந்த பக்கமா போக முடியல. சரி, ஒருவேளை மேல போய் பார்த்தா என்ன? இதுதான் ஒரு ரோபோட்டுக்கும் பூனை இனத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். ரோபோட் தலகு பரவிழும், ஆனா பூனை நேர கீழே இறங்கும். நீ அனுப்பி வச்ச எல்லா ரோபோட்டுமே குப்பைங்க மாதிரி செதறி கிடக்கு. அடுத்தது உன்னதான் கவனிக்கணும். இரு, அவசரப்படாத ஹீமேன். இதோ பாரு. டீலா, நம்ம ராஜாவும் ராணியும் ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்களே. பார்த்து திகைச்சு நின்னுட்டீங்க. நீங்க அவங்கள பார்க்கிறது இதுதான் கடைசி முறை. நம்ம நண்பர்கள் எல்லாம் உள்ள கொஞ்சம் நீச்சல் அடிக்கட்டுமே. என் பின்னாடி வாங்க. வேகமா ஓடுங்க வீரர்களே. வெளியே போக ஒரே வழிதான் இருக்கு ஹீமேன். மத்தபடி எங்க போனாலும் அழிவுதான். வா இரும்பு மனிதா, வந்து கலந்துக்க. வெற்றி நமக்கு தான். ஹீமேனும் அவ ஆளுங்களும் வெளியே போற வழியை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? இதுக்கெல்லாம் தேவையில்லாம பயப்படாத. அங்கிருந்து வெளியே வர வாய்ப்பே கிடையாது. இந்த பக்கம் வாங்க. இந்த கதவை தாண்டி அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேல போக முடியாது. என்ன உடையல? ஆனா கவலைப்படாதீங்க, உள்ள ஒண்ணுமே இல்லை. எனக்கு என்னவோ இங்க இருந்து வெளியே போற வழியை கண்டுபிடிக்க முடியும்னு தோணல. அப்படி உங்களால வழியை கண்டுபிடிக்க முடியலனா வழியை உருவாக்கணும். இனி தண்ணி இது வழியா வெளியே போயிடும். சரி, நாம எப்படி இங்க இருந்து வெளியே போறோம்? என்ன வெளியே போற வழி தானாவே திறக்குது? எனக்கு என்னவோ இதுல ஆபத்து இருக்குன்னு தோணுது. ஓ, நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. இதுக்கு எதிராக நெருப்ப காமிச்சா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். லீலா, போகாத. என் பேரு அக்னி தேவன், தீ மக்களோட ராஜா. நீங்க அந்த மந்திர கல்ல திருடி இருக்கீங்க. இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க உங்க பக்கம் அதை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுக்க வந்திருக்கோம். பொய் சொல்றேன். அவங்கள புடிங்க. அவங்க நம்ம எதிரிங்க இல்ல. யாரையும் காயப்படுத்திடாதீங்க. அத நீங்க இவங்களுக்கு முதல்ல புரிய வைங்க. என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாது.
உருவத்தை கண்டு மட்டமா இடம் போட்டுட்டேன். என்ன இது வித்தியாசமா இருக்கு? இது என்ன பண்ண போகுதோ? பயந்துட்டேன் நினைச்சியா? நாம தப்பிக்கிறதுக்கு வேற இடமே இல்லை. எல்லாரும் தள்ளி போங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதை அழிக்க முடியலையே. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. மாட்டிக்கனே. சீக்கிரம் பறந்து வந்துரு மாயன். மந்திரக்கல்ல எங்க வச்சிருக்கன மரியாதையா சொல்லிடு. நாங்க உங்க நண்பர்கள்னு உங்களுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது? எங்களை மாதிரி ஆளுங்க திருடங்களோட என்னைக்குமே சகவாசம் வச்சுக்க மாட்டோம். நான் உங்களோட சண்டை போட மாட்டேன். நல்ல வேளை தப்பிச்சேன், இல்லைன்னா எரிஞ்சிருப்பேன். நீ மட்டும் தீய சக்தியா இருந்திருந்தா என்ன நீ காப்பாத்திருக்க மாட்ட. நீ திரும்பி போலாம். அந்த மந்திரக்கல் உனக்கு நிச்சயமா கிடைக்கும். அரண்மனையோட கடைசி அறைக்கு வந்துட்டோம். இந்த அறைக்கு நான் ஹைட்ராலிக் டோர்ஸ் போட்டிருக்கேன். இதை தாண்டி எதுவுமே உள்ள வர முடியாது. நாங்க உன்னை இங்க இருந்து தப்பிக்க விட மாட்டோம். என்ன தடுக்க இங்க யாருக்கு தைரியம் இருக்கு? உங்களால முடியாது. உன்னை தடுக்க தான் நான் வந்திருக்கேன். என்னையே நீ ஏமாத்திடலான்னு நினைக்கிறியா எறும்பா? ஹீமேனை கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன்ல. அதுல என்ன சந்தேகம்? சூன்யா, அந்த மந்திரக்கல்ல உபயோகப்படுத்து. பறவை மனிதா, உன்னால அந்த மந்திரக்கல் கிட்ட போக முடியுமா? முயற்சி பண்றேன். இது நம்ம தப்புதான். சரி, நாமளே அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யும். ஒரு வீரனாகிறதுக்கு அற்புத சக்திகள் மட்டும் இருந்தா போதாது. அதுக்கும் மேல தைரியம் வேணும். நீ அதை மறந்துட்ட எலும்பா. நீயும் இன்னும் ஜெயிக்கல ஹீமேன். அந்த ஹாராக்க ஜெயிக்கிறதுக்கு இந்த மந்திரக்கல்லுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கு. அது இருந்த இடத்துக்கே திருப்பி அனுப்புறதுக்கு நான் கட்டளையிடுறேன். அது எப்படியாவது தடுத்தாகணும். இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம இங்கிருந்து தப்பிச்சிருவோம். அந்த பயங்கரமான ஹாரக் போயிடுச்சு. அதே மாதிரி அந்த எலும்பனும் சூன்யாவும் தப்பிச்சு போயிட்டாங்க. நாம அவங்கள அடுத்த தடவை கவனிச்சுக்கலாம். அந்த மாயக்கல்லு என்னாச்சு? அது நெருப்பு மக்கள் கிட்டயே திரும்ப போயிடுச்சு. அது அங்கதான் இருக்கணும். நல்ல வேலை, இட்டானியால மறுபடியும் அமைதி திரும்பிடுச்சு.
வானம் தெளிவா இருக்கு, பறவைகள் சுதந்திரமா இருக்கு. ஒரு வானவில் இல்லாததுதான் குறையே. ஏன் கைவண்ணத்தை பாருங்க. மாயனுடைய மேஜிக் அவன் நினைச்ச மாதிரி இது வரைக்கும் செயல்பட்டதில்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அது அவனுக்கு ஆபத்தா கூட முடிஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஜோக்கும் கூட. சில சமயம் நீங்க நினைச்ச மாதிரி அது மத்தவங்கள போய் சேராது. இதனால பல பேருக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதனால ஒரு ஜோக்க சொல்றதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிச்சு தான் சொல்லணும். ஏன்னா எதிராளி கோவப்பட்டா அது உங்களுக்கு ஆபத்தா வந்து கூட முடியல. அதனால எதையும் ஜாக்கிரதையா பேசுங்க. நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் சந்திக்கலாம்.